ஆண்டவருடைய கிருபையினாலே நான் இன்றைக்கு ஜெபித்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே கிடைத்த ஒரு அருமையான ஒரு தலைப்பு என்னவென்றால் டெலிவரன்ஸ், விடுதலை. ஏனென்றால் இந்த நாட்களில் எல்லாருக்கும் தேவை என்னது? விடுதலை. விடுதலை எல்லாருக்கும் தேவை. விடுதலை தேவை இல்லாதவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். எல்லாருக்கும் விடுதலை உண்டு. விடுதலையை நாம் வாஞ்சிக்கிறோம். ஆகவே மனுகுலத்திலே இருந்த ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், ஏன் எங்களை போன்ற ஊழியர்கள் கூட எதை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் விடுதலை எதிர்பார்க்கிறார்கள். சங்கீதம் 34 சங்கீதம் 17 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிற தேவன் என்கிற பொருளிலே சங்கீதக்காரன் பாடுகிறார். ஒரு திருமறை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 13 அதிகாரம் 10 17 வாக்கியங்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் செய்த ஒரு அற்புதங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு ஜெப ஆலயத்துக்கு செல்கிறார். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், எருசலேமிலே ஒரே ஒரு தேவாலயம் தான் உண்டு. மற்ற இடங்களிலே ஜெப ஆலயங்கள் உண்டு. ஜெப ஆலயங்களிலே அதிகமாக பலி செலுத்த மாட்டார்கள். ஒரு திருமறை பகுதி எடுத்து வாசிப்பார்கள், அநேகர் அதை தியானிப்பார்கள். ஆகவே இஸ்ரவேல் நாட்டிலே ஏராள ஜெப ஆலயங்கள் உண்டு. இந்த ஜெப ஆலயத்திற்கு ஆண்டவர் அங்கே பிரவேசித்து அங்கு பிரசங்கிக்கிறார். அங்கே என்ன பிரசங்கித்தார்? லூக்கா 13 சொல்லப்படவில்லை. அங்கே ஒரு பெண் வருகிறாள். அவளுக்கு லூக்கா பேரை எழுதவில்லை. ஆகவே அவள் கூனியாயிருக்கிறாள். 18 வருடங்கள் கூனியாயிருந்தாள். அவளுக்கு பேர் அங்கே லூக்கா எழுதாததினாலே அவளுக்கு பேர் இல்லை என்று பொருள் அல்ல, பேர் உண்டு, லூக்கா எழுதல, அவ்வளவுதான். அவள் 18 ஆண்டுகள் கூனியாயிருந்தாள். கூனியாயிருந்தாள் என்றால் அது 18 ஆண்டுகள் என்பதனாலே அது ஷார்ட் டேர்ம் டிசீஸ் அல்ல, ஒரு லாங் டேர்ம். கூனி என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் மிருகம் எவ்வாறு 4 கால்களை வைத்து குடிகிறதோ அதே போல அவள் குடிந்திருந்தாள். ஓரளவு அவள் மிருகம் போல அவள் கடிக்கப்பட்டவள். இப்படிப்பட்ட பெண்ணை எல்லாரும் பரியாசம் பண்ணுவார்கள். அவளுக்குள்ளேயும் ஏராள கேள்வி உண்டு. ஆனால் இந்த பெண் ஜெபாலயத்துக்கு வருகிறார். ஆண்டவர் அவளை கண்டார். கண்டபோது அவளை அழைத்து அவளை சுகமாக்குகிறார். அவள் நிமிர்ந்து வானத்தை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். உடனே ஜெபாலய தலைவன் சொல்லுகிறார், சுகமாவதற்கு வேறு நாள் இல்லையா? ஓய்வு நாளிலா சுகமாக்குறீர்கள் என்று ஆண்டவரிடத்திலே அவன் மோதவில்லை, ஜனங்களை திட்டுகிறார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே ஆடு மாடுகள் இருக்கிறது, எருது இருக்கிறது, கழுதை இருக்கிறது, அதை தொழுவத்திலிருந்து நீ அவிழ்த்து தண்ணீர் காட்டுகிறாய். அப்படியானா இந்த பெண்ணை அந்த ஜெபாலய தலைவன் ஒரு மனுஷியா எண்ணவில்லை, ஒருவேளை மிருகங்கோட எண்ணவில்லையே என்று அவர் சாடுகிறார். ஆண்டவர் உடனே சொல்கிறார், ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் 18 ஆண்டுகள் சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தார் என்று சொல்லி அங்கே பேசுகிறார். இதை கண்டு எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். இந்த லூக்கா 13:10 17 வாக்கியத்தை என்னுடைய நடையிலே நான் உங்களுக்கு சொன்னேன். வேதத்தை அப்படி சொல்லல, என்னுடைய நடையிலே சொல்லுகிறேன். அருமையானுள்ளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவள் அந்த ஜெபாலயத்துக்கு வருகிறாள். அவளுக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, எப்படி வந்தது, ரீசன் தெரியாது. சரி, ஜெபாலய தலைவனுக்காவது தெரியுமா என்றால் அவனுக்கு ரீசன் தெரியவில்லை. அங்கிருக்கிற ஆராதிக்கிற மக்களுக்கு ஏன் இந்த பெண்ணுக்கு வியாதி வந்தது யாருக்குமே தெரியவில்லை. என்னையும் உங்களையும் படைத்து ஜீவன் விட்ட நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய பிரச்சனையின் ஆழம் தெரியும், அடிப்படை தெரியும். அவர் புரிந்தார், இவளை 18 ஆண்டுகள் எது கட்டி வைத்திருந்தது? சாத்தான். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன,
ஜெபாலயத்தில் ஆராதிக்கிற பெண்ணை ஒரு சாத்தான் எப்படி கட்டுவான்? சொல்ல வேண்டும் என்றால் ஜெப ஆலயத்துக்குள்ளே அவள் இருக்கிறாள், அவளையும் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறார். ஆராதிக்கிற இடத்திலே இப்படி வருமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது. யோபு புத்தகத்திலே பாருங்கள், தேவ பிரசன்னத்திலே சாத்தான் என்ன செய்தான்? நுழைந்தார். அவனுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். இந்த சம்பவத்திலே நான் பின்னாலே விளக்க விரும்புகிறேன். இந்த சம்பவத்தை வாசித்தால் அவளை 18 ஆண்டுகள் கட்டி வைத்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். ஆனால் ஜெபாலய தலைவனுக்கு அதை கண்டு மகிழ்ச்சி வரவில்லை, துதிக்கவில்லை. அவன் சாடுகிறான் ஜனங்களை பார்த்து. உங்களுக்கு வேறு நாள் இல்லையா? இந்த பெண் சரீரத்திலே அவளுக்கு வியாதி, டிசீஸ். ஆனா ஜெபாலய தலைவனுக்கு எதிர வியாதி தெரியுமா? அவனுக்கு மைண்டிலும் வியாதி, ஹார்ட்டிலும் வியாதி, ட்ரெடிஷன் அதிலும் வியாதி. ஆண்டவருக்குள்ளாக இந்த சம்பவத்திலே முதலாவது அவளுக்கு பேர் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமாரன். புதிய ஏற்பாட்டிலே ஆபிரகாமின் குமாரன் என்று ஒரே ஒருவன் பேர் வருகிறது, சகேவ். இவன் ஆபிரகாமின் குமாரன். இங்கே வருகிறது ஆபிரகாமின் குமாரன். ஆகவே இந்த பகுதியை வைத்து ஆண்டவரின் திருவார்த்தையை நான் சொல்ல போகிறேன். முதலாவது, வாட் இஸ் டெலிவரன்ஸ்? விடுதலை என்றால் என்ன? எல்லாரும் விடுதலையை ஆசிக்கிறோம். ஒருவர் எழுதுகிறார், expulsion of a bad spirit from person, place or thing என்று எழுதுகிறார். அதாவது ஒரு ஆவியிலிருந்து ஆவியை வெளியே துரத்துகிற வண்ணமா எக்ஸ்பல்சன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது ஒரு மனிதன், ஒரு ஸ்திரீ ஒரு மனிதர் கரத்தில் இருந்தோ, ஒரு இடத்தில் இருந்தோ, அல்லது ஒரு பொருளில் இருந்தோ அவர்களை விடுவிக்கிற தன்மைதான் அங்கே விடுதலை என்று ஒருவர் எழுதுகிறார். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் விடுதலை வேணும். சிலருக்கு ஆகாரத்தில் விடுதலை வேணும், இல்லையா? சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் உண்டு, அவருக்கு ஸ்ட்ரெஸ் வந்தா போதும் ஒரு 20 புரோட்டா சாப்பிடுவார். அப்பவே நாங்க புரிச்சுக்கிடுவோம் அவருக்கு என்ன வந்துட்டு, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு. சிலருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விடுதலை. இன்னைக்கு இந்த காலங்களிலே பார்த்தா நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்னத இன்டர்நெட்டுக்கு அல்லது வாட்ஸ்அப்புக்கு அல்லது ஏதாவது ஒன்றுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். ஆனால் விடுதலை என்றால் என்ன? அது மகிமையானது. விடுதலையை ஆண்டவர் தருகிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கு அடிமையாயிருக்கிறீர்கள். நாம் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு அடிமை. நீங்களும் நானும் யோசிச்சு பார்ப்போம், நான் எதற்கு அடிமை? சிலர் அரசியலுக்கு அடிமை, சிலர் ஆடைகளுக்கு அடிமை, சிலர் ஆகாரத்துக்கு அடிமை, சிலர் பழக்கங்களுக்கு அடிமை. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தால் பிறரை குறை சொல்வதே அவர்களுக்கு அடிமையாய் போய்விட்டது. வெர்னன் மேஜி என்பவர் எழுதுகிறார், ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு வாயை தந்தார், 2 காதுகளை தந்தார். ஏன் தெரியுமா? 2 மடங்கு கேட்கணும், 1 மடங்கு பேசணும். ஆனா நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், ஒரு வாயல்ல எத்தனை வாய் இருக்கிறது? பல வாய்கள் இருக்கிறது. ஆனால் அடிமையாய் எதிலே இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவரும் அடிமையாய் இருக்கிறோம். ஆனால் எதிலிருந்து நமக்கு அடிமை வேண்டும், விடுதலை வேண்டும்? முதலாவது பாண்டேஜ் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். பைபிள்ல பாவத்தை குறித்து ஏராள விளக்கம் இருக்கு, அதெல்லாம் சொன்ன நேரம் கொள்ளாது. நான் ஒரு காமனா ஒன்று சொல்றேன். எது பாவம்? ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையிலே உள்ள உறவை எது, எவைகள், எவர்கள் தடுக்கிறார்களோ அதுதான் பாவம். ஆவியானவராகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை எது, எவைகள் தடுக்கிறதோ அது பாவம். நீங்களும் நானும் ஆண்டவருக்குள் சகோதர சகோதரிகள். இந்த சகோதர சகோதரிகள் என்கிற உறவை எது உடைக்கிறதோ, எவைகள் உடைக்கிறதோ அது என்னது? பாவம். அப்படியானால் பாவத்திலிருந்து நாம் நம்மை விடுவிக்க முடியாது.
பாவத்திலிருந்து நம்மால் பிறரையும் விடுவிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9 வாசித்துக் கொள்ளுங்கள். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆண்டவர் என்னையும் உங்களையும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக தன்னையே கல்வாரியிலே கொடுத்து மீட்டுக் கொண்டார். முதலாவது பாவம். இரண்டாவது என்ன? சிலர் டெலிவர் ஃப்ரம் பீப்புள். சிலருக்கு அடிமையாயிருந்தாங்க. ஆகாப் ராஜாவை பற்றி பைபிள்ல போட்டிருக்கு. ஆகாப் ராஜாவே என்று எலியா சொல்கிறான், எசேபேலுக்கு உன்னை விற்று போட்டாயே, உன் மனைவிக்கு விற்று போட்டாயே. அப்போ சிலர் சிநேகிதர்கள், சிநேகிதிகள் இல்லையா, நண்பர்கள், இப்படி யாராவது ஒருவருக்கு அடிமையாய் விடுகிறார்கள். அதிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். அடுத்தது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமாய் வருகிறது என்ன? வியாதி. வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் விரும்புகிறார். வியாதி எல்லாருக்கும் வருகிறது. சொல்லுவாங்க பரிசுத்தவான்களுக்கு வராது, பைபிள் ஆதாரம் கிடையாது. எலிசா 2 மடங்கு தேவாவியை பெற்றவன். அவனுடைய முடிவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தான். அந்த டைம்ல தான் அவர் இறந்திருக்கிறார். அப்படியானால் அருமையானுடைய வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை. சிலருக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள், அதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். தவறான பழக்க வழக்கங்கள். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அநேருக்கு மன நிலையிலே விடுதலை, மென்டலி அஃபெக்டட் இல்லையே. அநேகரை பாருங்க, சில கதவை பூட்டிட்டு அப்படியே ஒளிஞ்சிருப்பாங்க. அது அவங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே தனித்து அமைதியா இருக்கிறது தவறல்ல. ஆனால் அமைதியாய் யாரிடத்திலும் பேசாமல் அழுத்தமாய் இருக்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். மனநிலையிலே பாதிக்கப்பட்ட பலரை பார்த்திருக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 27 வாசித்தால், கதர்னே கடற்கரையிலே ஒரு பேய் பிடித்தவன். அவனுடைய மனநிலை பாதிப்புக்கு அசுத்தாவி ஒரு காரணம். அவன் பாருங்கள், தன் சரீரத்தை கல்லுகளினாலே வைத்து காயப்படுத்துகிறான். தன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். இரவும் பகலும் தூங்காமல் கல்லறையிலிருந்து சத்தமிடுகிறான். அவன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன். அப்படியான அருமையான இதிலிருந்து விடுதலை. அப்படியானால் பாவத்திலிருந்தும் மனிதனிடத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பழக்க வழக்கங்களிலிருந்தும் நம்முடைய மனநிலையிலிருந்து விடுதலை. சுருக்கமாய் சொன்னேன். ஆனா உங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும் உங்களுக்கு எதிலிருந்து விடுதலை வர வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அருமையான நான் ஊழியத்தை ஆரம்பித்த 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிந்தோ அறியாமலோ ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என் உள்ளான மனிதன் பலப்படணும். கடைசியாக திருமறையை படித்த போது புரிந்து கொண்டேன், உள்ளான மனிதன் என்றால் என்ன, நம்முடைய மனநிலை, ஆத்மா எல்லாரும் பலப்பட வேண்டும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இன்று வரையிலும் என்னை பாதுகாத்திருக்கிறார். அமெரிக்கா கனடாவுக்கு ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அங்கு ஒரு வெள்ளைக்கார செய்தியாளர், எனக்கு நெருங்கிய, நான் நேசிக்கிறவர், அவருடைய செய்தியை கேட்க நான் போயிருந்தேன். நான் தமிழ் சபையிலே கூட்டங்களுக்கு போயிருந்தேன். அப்பொழுது அவர் வருவதை அறிந்து போனேன். அவருக்கு அவருடைய தாய் தமிழ், ஆனால் தகப்பனார் கேரளாவை சார்ந்தவர். அவருடைய மனைவி ஒரு வெள்ளைக்கார பெண்மணி. அவருக்கு தமிழ் தெரியும் என்று எனக்கு தெரியும். ஆகவே கூட்டம் முடிந்த உடனே அவரை போய் கேட்டேன், அண்ணன் எப்படி இருக்கிறீர்கள் என்று. அவர் உடனே தமிழ் வார்த்தை கேட்டேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எனக்கு 2-3 வார்த்தை தான் தமிழ் தெரியும், மத்தெல்லாம் போய்விட்டேன் என்று கட்டி பிடித்தார். அப்போது என்னிடத்தில் கேட்டார், ஐயா போதரையா சொன்னா எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களே, என்ன ரகசியம் என்றார். நான் சொன்ன வருத்தப்பட மாட்டீர்கள் என்று. ஒன்று, ஆண்டவருடைய கிருபை. இரண்டாவது, நான் திருமணம் முடியாதவன். இது 2வது கிருபை. அவர் உண்மையாக சிரித்து விட்டார். சிரித்து விட்டு சொன்னார், உடனே எனக்காக ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த அடியான் மரிக்கும் வரைந்த இதே சிரிப்போடு இருக்க வேண்டும் என்று ஜெபித்தார். அவர் எனக்கு முன்பாகவே போய்விட்டார் தேவராஜ்யம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், விடுதலை என்றால் என்ன, விடுதலை எங்கெங்கு வர வேண்டும். மூன்றாவது,
நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற என்ன வழிகள்? என்ன வழிகள்? நான் ஏன் இந்த பிரசங்கம் பண்றேன் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பாக என் வாழ்க்கையில ஏராள சிறையிருப்பு, அடிமைத்தனம், தீய பழக்கங்கள் எல்லாம் இருந்தது. அதை விடுவதற்கு தலைகீழாக நின்று நான் பிரயாசப்பட்டேன். உடலை வருத்தினேன், அநேக காரியம், ஒன்று நடக்கவில்லை. ஆனா என்றைக்கு கர்த்தராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு எனக்கு விடுதலை கொடுத்தார். ஆகவேதான் விடுதலையை தருகிறவர் யார் தெரியுமா? நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர். எதிலிருந்து விடுதலை, எப்படி விடுதலை நாம் பெற வேண்டும்? You must realize that you have problem. முதலாவது விடுதலை வருவதற்கு வழி என்ன தெரியுமா? எனக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கணும். அநேகர் இதை ஒத்துக்கிறதே கிடையாது. கவலை விடுறதுக்கு பார்த்து என்னையா கவலையே இல்லைம்பாங்க. வியாதி இருக்கிறவங்க பார்த்தா கேட்பாங்க, வியாதியே இல்லைம்பாங்க. அப்படி அல்ல. பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில விடுதலைக்கு வழி என்ன? எனக்கு விடுதலை தேவை, நான் பிரச்சனையில் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 6-7 38 ஆண்டுகள் ஒருவன் படுத்த படுக்கையாக பெதஸ்தாவில் இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறேன், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொன்ன, ஆண்டவரே, நான் போவதற்கு முன்பு ஒருவன் போய்விடுகிறான், என்னை கொண்டு போக யாருமே. உடனே ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, அந்த 6வது வாக்கியம் என்ன சொல்ல தெரியுமா? என்னை கொண்டு போக யாரும் இல்லை, நான் போவது முன்பா முந்திக் கொள்ளுகிறாய் என்றால் பொருள் என்ன? எனக்கு சுகம் தேவை. அதான். அப்படியானால் முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய பிரச்சனை உண்டு என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியத்தில் விடுதலை வழி என்ன தெரியுமா? யூ மஸ்ட் பி born again. ஆண்டவருக்குள் மனம் திரும்பாத பட்சத்தில் பூரண விடுதலை கிடையாது. மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப எளிது. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்றால் வந்து விடுவார். ஆனால் அவரோடு தொடர்ந்து நடப்பதற்கு நீங்கள் விலக்கரையும் கொடுக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது எளிது, அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறது எளிது. ஆனால் அவரோடு நடப்பதற்கு விலக்கரையும் கொடுக்க. இதுதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 3 சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி மாட்டேன். நம்ம திருச்சபையில் இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே கிறிஸ்தவ பேர் சூட்டப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் ஆலயத்துக்கு வருகிறோம், திருவிருந்திலே கலந்து கொள்கிறோம், திருப்பணிக்கு அள்ளி கொடுக்கிறோம், உண்மை. ஆனால் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? ஒரு வாலிபனை எனக்கு தெரியும். அந்த வாலிபனுடைய திருமணம் முடிப்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் அவன் திருமணத்துக்கு நான் போயிருக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அவனை பார்க்கிறேன். எனக்கு எப்போதுமே யார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், கொஞ்சம் திணறுவேன். அப்போ அந்த தம்பியை பார்த்து பேச தொடங்குவதற்காக வேடிக்கையாக, தம்பி உனக்கு திருமணம் ஆகிவிட்டதான்னு கேட்டேன். என்ன நல்லா தெரியும். அவன் சொன்னான், அண்ணன் திருமணம் ஆனது போலவும் தெரியல, ஆகாது போலும் தெரியலன்னா. அப்ப என்ன அர்த்தம்? நட்டு கலந்திருக்கு இல்லையா? இதே போலதான் இன்னைக்கு திருச்சபையாரை பார்த்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்றால் அநேகர் சொல்லுகிற மாமூல் பதில் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டது போலவும் தெரியல, படாத போலவும். அப்ப என்ன அர்த்தம்? நட்டு எங்கேயோ கலந்திருக்கு. அப்போ ஆவியானவர் சொல்லுகிறார், நானும் நீங்களும் மனம் திரும்ப. முதலாவது பிரச்சனை உண்டு என்று நம்ப வேண்டும், என ஒத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். மூன்றாவது என்ன தெரியுமா? நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். யூ மஸ்ட் பி ரெடி டு சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட். ரோமர் 12:1-2 அதைத்தான் சொல்லுகிறது. நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். நான் இயேசுவாமியை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னால சர்ச்சுக்கு ஒழுங்கா போவேன். புத்தாண்டு அன்னைக்கு பழைய ஆண்டிலே உள்ள போயிருவேன். போகும்போது ஒரு புது டைரி வாங்கிட்டு போவேன், பெருசு டைரி வாங்கிட்டு போவேன். போதரையா புத்தாண்டு பிறந்த உடனே சொல்வார், புத்தாண்டு பிறந்தது உங்களுக்கு வாழ்த்துகள் என்பார்.
அவர் சொல்லி முடித்த உடனே நான் டைரி எடுப்பேன். ஆண்டவரே, இன்று முதல் உமக்காக வாழ்வேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அதை செய்வேன் என்று ஒரு 25 40 குறிப்புகளை எழுதி கையொப்பம் இடுவேன். காலையில் ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே காலை 10 மணிக்கு அந்த 40 குறிப்பில் 10 குறிப்பை நானே உடைச்சிருப்பேன். மத்தியானம் பார்த்தா இன்னொரு 5 குறிப்பு போயிருக்கும். ராத்திரி 12 மணிக்குள்ள எல்லா குறிப்பையும் உடைச்சிருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நல்ல மனசாட்சி, ஐயோ உடைத்து விட்டேனே எண்ணி அந்த டைரியில் ஒரு பேப்பரை கிழிப்பேன், மறுபடியும் எழுதுவேன். இப்படி கிழிக்கிறதும் எழுதுகிறதா இருந்தது. கடைசியா பிப்ரவரி மாசம் வரும்போது அந்த டைரியில அட்டை தான் இருந்தது, பேப்பரே கிடையாது. அப்பதான் புரிஞ்ச, நம்மாலே நம் தீர்மானத்திலே நிற்க ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அப்படியானால் நம்மை சப்மிட் பண்ணணும். அநேகர் என்ன என்னறாங்க தெரியுமா, எல்லா பழக்கத்தை விட்டுட்டு ரொம்ப பரிசுத்தமாய் வாழ்ந்த பிற்பாடு இயேசுவே வரலாம். அது முடியாத காரியம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே வாருங்கள். ஆண்டவர் உங்களை கழுவுவார், ஆண்டவர் உங்களை மாற்றுவார், ஆண்டவர் உங்களை மறுபடுத்துவார். இதான் சத்தியம். எல்லாவற்றையும் சரி பண்ணி விட்டு எந்த மனிதனாலும் வரவே முடியாது. அவர் இருக்கிற வண்ணமாய் வா, அப்படித்தான் அழைக்கிறார். அடுத்தது என்ன தெரிய வேண்டும் என்பதால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யூ மஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் பிரேயர். அர்ப்பணித்தால் போதாது, ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். மத்தேயு 17:20-21 ஆண்டவர் சொல்கிறார், இந்த வகையான ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் அங்கே உபவாசத்தினாலும் வந்து என்ன செய்யாது, போகாது. அதனால நம்மை ஒடுக்கி ஆண்டவருடைய சன்னதி. அடுத்தது என்ன தெரியுமா, நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விலக விரும்புகிறேன் என்பதை நான் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யணும். அப்படி செய்தால் போதும், ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அடிமைத்தனமா இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் சில சமயங்களிலே நம்மை விடுவிப்பதற்கு பலரை பயன்படுத்தலாம், பல ஏதுக்களை பயன்படுத்தலாம், சில வேஸ் வழிகளை பயன்படுத்தலாம். முதல் வழி என்ன? முதலாவது சன் ஆஃப் காட். யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே என்ன செய்வீர்கள், விடுதலையாக. அப்படியானால் தேவாதி தேவன் என்னை உங்களை விடுவிப்பதற்கு சொந்த குமாரனை தந்தார், குமார். இரண்டாவது என்ன? யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது குமாரன் இஸ் ஈக்குவல் டு வேர்ட் ஆஃப் காட். அதான், ஏனென்றால் அந்த வார்த்தையே மனிதனாய் மாறினார். அப்ப என்ன அர்த்தம்? முதலாவது குமாரன், இரண்டாவது தேவனுடைய வார்த்தை, மூன்றாவது என்ன? 1 யோவான் 1:7, வெளிப்படுத்தல் 12:11 வாசித்தால் இயேசுவின் இரத்தம், பிளட் ஆஃப் ஜீசஸ், அவருடைய இரத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை விடுவிக்கிறது. அடுத்தது என்னவென்றால் 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே என்ன உண்டு, விடுதலை. இந்த 4ஐயும் அவர் பயன்படுத்துகிறார். குமாரன், வசனம், இயேசுவின் இரத்தம், ஆவியானவர். சில சமயத்திலே ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை நம்மத்திலே அனுப்பி அவர்களை கொண்டு நம்மை விடுவிப்பார். யாருக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் வல்லமை உள்ளவர். உண்மையாகவே நான் காலையிலிருந்து ஜெபித்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த தலைப்பு இதுதான். ஆனால் இங்கே போதகரையா வந்து சொல்லும் பொழுது இது ஒரு அருமையான ஆராதனை என்ற போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியானால் ஆண்டவர் இவைகளை கொண்டு, குமாரனை பிடியுங்கள், வார்த்தையை வாசியுங்கள், இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் அந்த இரத்த கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள், ஆவியானவருடைய அந்த வல்லமையினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்படுங்கள், ஆண்டவர் விடுவிப்பார். என் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களிலிருந்து என்னை ஆண்டவர் விடுவித்து அவருடைய அடியானாக வாழ உதவி செய்தார்.
இன்னும் நான் பூரணப்படலை. நான் பூரணப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் பூரணப்பட்டு இருந்தால் இந்த பூமியில இருக்க மாட்டேன். ஆண்டவர் என்னை அழைத்திருப்பார். ஏன் தெரியுமா? ஒரு மாமரத்துல ஒரு மாங்காய் தொங்குகிறது, அது பழுத்து விட்டது என்றால் எந்த தோட்டக்காரனும் வைக்க மாட்டான். பழுத்தாலும் வைக்க மாட்டான், அழுகினாலும் வைக்க மாட்டான், இல்லையா? அப்போ ஆண்டவர் என்னையும் உங்களையும் இந்த கொரோனாவில இருந்துதான் தப்பி இன்னைக்கு வச்சிருக்கிறாருன்னா, இன்னும் நானும் நீங்களும் என்ன செய்யணும்? பூரணத்தை நோக்கி ஓட வேண்டும். பூரணத்தை நோக்கி ஓட அழைக்கப்படுகிறீர்கள். ஏன் சொல்றேன்? ஆண்டவராலே விடுவிக்க முடியாதன்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. எனக்கும் உங்களுக்கு தான் விசுவாசம் குறைவே தவிர அவருடைய வல்லமை மாறாதது. சரி, கடைசியாய் ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். வாட் டு டு ஆஃப்டர் யுவர் டெலிவரன்ஸ்? விடுதலை வாங்கின பிற்பாடு நீங்க என்ன செய்யணும்? முதல் காரியம், be ready to serve God with all your being. உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கா அதை வச்சு தெய்வத்துக்கு என்ன செய்யணும்? என்ன சத்தமே இல்லை, ஊழியம் செய்யணும். இதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். கடற்கரையிலே பேய் பிடித்தவனை விடுவிக்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்மோடு நான் இருக்க வேண்டும் என்று. ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு நீ இருக்கக்கூடாது, உன் இனத்தாரிடத்தில் போய், உன்னுடைய குடும்பத்தில் போய் நீ கர்த்தர் உனக்கு செய்தவை அறிவி என்றார். ஏன் சொன்னார் தெரியுமா? கடற்கரை மக்கள் ஆண்டவரே என்ற வெள்ளைக்கு வராதரும் என்று சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வளர்த்த பன்றிகள் எல்லாம் கடலில் விழுந்து விட்டது. ஆண்டவர் சரி என்று அவர்களை விட்டு கடந்து போகிறார். ஆனால் அவருடைய திருப்பணி செய்ய ஒரு ஆள் தேவை. அவங்க ஊரை சேர்ந்தவனே அவனுடைய இனத்தானே அனுப்பி விடுகிறார். அவனை யாரும் மறுக்க முடியாது, தடுக்க முடியாது. அப்படியே அருமையானவர்களே, ஆண்டவர் என்னை உங்களை விடுவிப்பார். விடுவித்த பிற்பாடு ஊழியம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 9:20 சவுல் என்பவன் ஆண்டவரால் தொடப்பட்டு அவனுடைய முரட்டு தனத்திலிருந்து அவன் மனமாறின உடனே 9:20 சொல்கிறது, அவன் தாமதம் இல்லாமல் கிறிஸ்துவை பிரசங்கித்தான். இரண்டாவது என்ன தெரியுமா? நாம் விடுதலை வாங்கின உடனே இரண்டாவது செய்ய வேண்டியது, டோன்ட் பேக் டு யுவர் ஓல்டு லைஃப். கடந்த பழைய பழக்கத்துக்கு போகவே கூடாது. யோவான் 5:14 பெதஸ்தா குளத்திலே 38 ஆண்டுகள் வியாதியாய் இருந்தவரை சுகப்படுத்தினார். அவன் சுகப்படுத்தின பிற்பாடு ஆலயத்தில் கண்டு சொல்கிறார், அதிக கேடானது ஒன்று வராதபடி நீ பாவம் செய்யாதே. அப்ப நான் யோசித்தேன், இவன் வியாதிக்கு காரணம் ஏதோ பாவம், ஆனால் ஆண்டவர் அதை செய்யாதேங்கிறார். அப்படியானால் அருமையானவர்களே, சுகம் பெற்ற பிற்பாடு, விடுதலை பெற்ற பிற்பாடு நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பணி செய்யணும். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பழைய பழக்கங்களுக்கு செல்லக்கூடாது. மூன்றாவது என்ன தெரியுமா? யாக்கோபு 4:7 சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எபேசியர் 6:12-13 வாசித்தால், நாம் இந்த பூமியில இருக்கும் அறிந்தோம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் உண்டு. அதனால ஒவ்வொரு நாளும் யுத்தத்தில் இருக்கிறோம், ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் டெலிவரன்ஸ் இட் இஸ் த வில் ஆஃப் காட். அதை புரிஞ்சிடுங்க. டெலிவரன்ஸ் எங்களை போல ஊழியர்கள் ஜெபித்தாலும் கொடுக்கிறது யார் தான்? ஆண்டவர் தான். ஆகவே மகிமை கனத்தை எல்லாம் அவர் தான் கொடுக்க முடியும். சிலருடைய வாழ்க்கையில வியாதி, மனிதர்கள், கெட்ட பழக்கங்கள் சொன்னேன். சிலருக்கு ஒரு பெரிய அடிமைத்தனம் இருக்கு. என்ன தெரியுமா? கடன். ரொம்ப பேருக்கு என்ன இருக்கு? கடன் பார். கடனில் இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் தான் முதலாவது சொன்னேன், எந்தெந்த பிரச்சனையில இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களிடத்தில் எதை சொல்ல விரும்பினாரோ அதை ஒன்றுக்குதவாத அந்த ஊழியன் வழியாக உங்களோடு பேசியிருக்கிறார். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம்.
எல்லாரும் எழுந்து நிற்போம், பிரார்த்தனை செய்வோம்.